திருவான்மையூரில் வழக்கறிஞர் கௌதம் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் வழக்கறிஞர்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை அடையாறு காவல் நிலையம் அருகில் கடந்த 11ஆம் தேதி வழக்கறிஞர் கௌதம் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து சைதாப்பேட்டை வழக்கறிஞர்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய சைதாப்பேட்டை வழக்கறிஞர் வில்லியம் ஷேக்ஸ்பியர், கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் வழக்கறிஞர்கள் போராட்டம் தீவிரமடையும் என்றும் எச்சரித்தார். 7 மணிக்குள் கைது செய்யப்படவுடன் இந்த போராட்டம் கடுமையாக தொடரும். அதே நேரத்தில் வழக்கறிஞரோட ஒற்றுமை என்னன்னு சொல்லிட்டு சங்கத்தின் மூலமா நிரூபிப்போம். தொடர்ந்து போன வருஷம் ஜெய் கணேஷ் எங்களுடைய மெம்பர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வருஷம் கௌதம் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற கோரியும், வழக்கறிஞர் சட்டமன்றத்தில் ஏற்ற கோரியும், அதே நேரத்தில் வழக்கறிஞருக்கு உரிய பாதுகாப்பை போலீசார் உறுதி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருந்தோம். அதே போல கௌதம் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை குறிப்பிட்ட காலத்தில் போலீஸ் செஞ்சு முடிக்கணுன்றதுக்காகத்தான் இந்த கவன தடுப்பு ஆர்ப்பாட்டம்.